வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற வண்டி லெக்ஸஸ் RX 350. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே வந்து ஒரு செம்மையா, அழகா, அற்புதமா இருக்குது. இது வந்து 2019 மாடலு. 2018ல உருவாக்கப்பட்டது. நல்லா பண்ணியிருக்காங்க. வீலெல்லாம் அலைன்மெண்ட் வீலு. வந்து இது வந்து 4 கிளாஸுக்கும் பவரு, ஆட்டோமேட்டிக்கு. அப்புறம் ஸ்டேரிங்கு, பவர் ஸ்டேரிங்கு. அந்த ஸ்டேரிங்லேயே வந்து எல்லாமே சிஸ்டம் எல்லாமே வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வாவ்! Today is Friday, 5th March. இன்னைக்கு உள்ள டேட்டு, கிழமையும் சொல்லிருச்சு. எப்பயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரியே சொல்லிருவாங்க. ரொம்பவே ஒரு அழகா, அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. ஏர் கூலரு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம டிஸ்பிளேல வந்து டச் கிடையாது இதில். ஆர்டினரி டிஸ்பிளே தான். பட்டு நம்ம இதில் வந்து அந்த டிஸ்பிளேக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் மாதிரியாக இருக்கிறது இது. வந்து நம்ம பேசஞ்சர் பின்னாடி நம்ம போய் பார்ப்போம். வாவ்! சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பட்டனை புஷ் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகுது. அதில் ஜூஸு, கிளாஸு ஐட்டங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம நோட் புக் அதுகளை வச்சுக்கலாம். ஸ்பீக்கரு எல்லாமே வந்து செம்மையாக பர்ஃபெக்டாக சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க. அலைன்மெண்ட் வீலு, டிஸ்க்கு. அலைன்மெண்ட் வீலே வந்து பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது. டன்லப் டயரு, டியூப்லெஸ்ஸு, ஆட்டோமேட்டிக் தான். பிரேக்கு, ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்குது. கிளச்சு இந்த வண்டி கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிரைவர் வந்து நம்ம கண்ணாடியில் அந்த இதை பார்க்குறதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். என்னெல்லாம் நவீன காலமாக வந்துச்சு. நம்ம வந்து நியூட்ரு பார்க்கு, ரிவர்ஸு, அதே மாதிரியே அந்த மேப்பு, நம்ம நார்த்தா, ஈஸ்டா, வீஸ்டா, இந்த இதுகள்லாம் வந்து அதுலேயும் பார்த்துக்கலாம். கிளாஸ்லேயே பார்த்துக்கலாம். இது வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி சென்சாரு, அதுவும் அந்த காரோடைய இது வந்துடும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 18 ஸ்பீடில் போனீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகாது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 18க்கு உள்ளே போனீங்கன்னாக்கா கேமரா ஓப்பனில் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு. அதேமாதிரி லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட், பேக் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஃபுல் கேமரா இது, ஃபுல் சென்சாரு. அதேமாதிரி வந்து சவுண்டு சிஸ்டம்லாம் செம்மையாக இருக்குது. போட்டு பார்ப்போம். നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് മലയാളം FM 98.6. Voice of Qatar Malayalam. நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து கத்தாரில் உள்ள மலையாள சேனலு, துபாயில் உள்ள 89.4 FM. இந்த இது வந்து மவுஸு வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அது வந்து நம்ம சவுண்ட் இதுக, நெக்ஸ்ட் அதுக முன்ன பின்ன வச்சுக்கிறது, மேப் இருக்குது, மெனு இருக்குது, அதே மாதிரி பேக் இருக்குது. அது பக்கத்தில் 2 நம்ம ஜூஸ் இது, கிளாஸ் அது வச்சுக்கிடலாம். ரொம்பவே அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எக்கோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ணுறது. நம்ம வண்டியை வந்து உள்ளாக்கே உட்காந்துக்கிட்டு அந்த பட்டனை மட்டும் அமுக்குனோம்னா டோர் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த டோருக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு மேலேயே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அந்த பட்டனை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நம்ம அமுக்குனாலும் ப்ரெஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும். இல்லை நமக்கு வேண்டாம், அதே மாதிரியே நம்ம கீழேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்டில் நான் ஃபஸ்ட்டு அமுக்குனேன் இல்லையா, அந்த இதையே நம்ம அமுக்குனாலும் க்ளோஸ் ஆகிடும் டோரு. வா, சூப்பராக இருக்குது. RX 350. இது வந்து நம்ம எந்தாவது ஒரு ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம என்டர் கொடுக்குறோம்ல, அந்த என்டரு இது வந்து நம்ம மொபைலோ இல்லை ரிமோட்டு இதுக்கு வச்சுக்கலாம். நான் கேட் ரிமோட் வச்சுருக்கேன். அதேமாதிரி இது வந்து நம்ம வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸு இதுக்கு வச்சுக்கிடலாம்.
இதில் நம்ம காஃபி, டீ இதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். இது 2 பட்டன் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட் இருக்குது இல்லையா, அதில் வந்து நமக்கு முதுகு சைடு கீழே உள்ள சைட்லேயும் ஏசி வர்றதுக்காக வேண்டி உள்ள சிஸ்டம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீட்டில் வந்து ஏசி அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இது அதே மாதிரி இந்த பட்டன் வந்து அந்த மாதிரி மேலே தூக்குறது, கீழே இறக்கிக்கிறது, சைடில் அந்த மாதிரி. இதுவும் அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக். அதாவது முதுகு சைடில் இருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி பின்னாடி. இது வந்து சீட்டு வந்து ஃப்ரண்டில் கொண்டு வர்றது, பேக்கில் கொண்டு போகிறது. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நமக்கு முதுகுக்கு வந்து பலூன் மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம இது பண்ணிக்கிறது வச்சுக்கிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம டிரைவர் பக்கத்தில் பேசஞ்சருக்கு பாருங்கள், டிரைவர் பக்கத்தில் உள்ளது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடலாம். யார் வந்து உட்காந்தாலும் சீட்டு 1, சீட் 2, சீட் 3 இந்த மாதிரியுமே நம்ம வச்சுக்கிடலாம். ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரைவர் சைடு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு அதே மாதிரி தான், பேசஞ்சருக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் டிரைவர் சீட்டுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. இதோடைய ப்ரைஸு பார்த்திங்கனாக்கா கத்தார் ரியாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரியால் வரும். இந்தியா காசுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 50 லட்சத்துக்கிட்ட வருது. ஸோ இந்தியாவில் வந்து 50 லட்சத்துக்கு இந்த வண்டி கிடைக்குமா நம்ம தெரியாது. பட்டு இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி அது இது எல்லாம் சேர்த்து கூட வரும். அது நம்ம இன்டர்நெட்டில் போய்ட்டு செக் பண்ணும்போது தான் தெரியும். இதை பாருங்கள், மேட் இன் ஜப்பானு 2018 உருவாக்கப்பட்ட வண்டி. 2019 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வண்டியை. ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபியூல் டேங்க் வந்து பட்டன் எதுவும் கிடையாது. நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம அந்த ஃபியூல் டேங்கில் வந்து ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அது பயப்படாதீங்க, அது வந்து தண்ணி தான் கொட்டுது வண்டி வாஷ் பண்ணதுனால. அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து ஃபியூவல், அதாவது ஒன்லி நம்ம பெட்ரோல் மட்டும் தான், டீசல் கிடையாது. டீசல் வண்டி இல்லை அது. ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே.